أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சமூக நல்லிணக்க இந்த இஃப்தாருடைய நோக்கம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் என்ற இந்த கருத்து ஆடலை உள்வைத்து நம்முடைய தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டருடைய பொறுப்பாளர் அண்ணன் அன்றுக்குரிய அப்துல் ரவுஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் பெருமையும் நம் அனைவரையும் படைத்து பதிவளித்து வரக்கூடிய இறைவன் ஒருவனுக்கே உரித்தானதாகும். சலாமும் அமைதியும் இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும், உலக மக்கள் அனைவரின் மீதும், நம் குடும்பத்தினர் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் துவங்குகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் என்ற ஒரு உன்னதமான தலைப்பின் கீழ் ஒரு சமூக நல்லிணக்க இஃப்தார் ஒன்றிற்கு விடுத்த அழைப்பை ஏற்று இங்கே நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக நாம் அனைவருமே ஒரு தாய் மக்கள் என்பதிலே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. இன்றைக்கு இந்தியாவினுடைய மக்கள் தொகை 140 கோடியாக இருக்கின்றது. 1940 காலகட்டங்களிலே பாரதியார் பாடுகின்ற போது 30 கோடி முகமுடையாள் என்று பாடுகின்றார். ஆக 1940 30 கோடி தான் நமது இந்தியாவினுடைய மக்கள் தொகை. 1500வது ஆண்டில பார்க்கின்ற போது 10 கோடியாக இருந்தது. இப்படியாக பின்னோக்கி சென்றால் ஒரு 5000 வருடத்திற்கு முன்பாக இந்தியாவினுடைய மக்கள் தொகை என்பது சில லட்சங்கள் தான். எனவே இப்படியாக பார்க்கின்ற போது இந்த பேருண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நிச்சயமாக நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது தாய், நமது தந்தை, நமது மூலப்பிதா என்பவர் ஒருவர் தான். அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. சகோதரர்களே, சகோதரி, இறைவனுடைய வேதத்திலே இதை பற்றி இப்படி குறிப்பிடுகின்றான். மனிதர்களே, உங்களை நாம் ஒரு ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் உங்களை நாம் படைத்திருக்கின்றோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகமாகி கொள்ளும் பொருட்டு உங்களை பல சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கினோம். இறைவனிடத்திலே அதிகம் கண்ணியம் வாய்ந்தவர் யார் என்று சொன்னால், யார் இறையச்சத்தோடு வாழ்கின்றார்களோ, நற்பண்புகளோடு வாழ்கின்றார்களோ, அவர்கள்தான் இறைவனிடத்திலே மிகவும் கண்ணியத்திற்குரியவர்கள், அவர்கள்தான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று இறைவன் தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். எனவே பிறப்பின் அடிப்படையிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கற்பிக்க முடியாது. ஒரு மனிதன் எப்போது உயர்ந்தவனாகின்றான் என்று சொன்னால், இறைவனை அஞ்சி நற்பண்புகளோடு வாழ்கின்ற போது அவன் இறைவனிடத்திலே உயர்ந்தவனாக ஆகின்றான். அன்பானவர்களே, ஒரு குடும்பம் இருக்கின்றது. அந்த குடும்பத்திலே மாதத்திற்கு ஒரு முறை ஒரு குடும்ப அமர்வை நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த குடும்பம் ஆரோக்கியமானதாக, மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மாதத்திற்கு ஒரு முறை கணவன், மனைவி, குழந்தைகளோடு குடும்ப உறுப்பினர்கள் அமர்ந்து ஒரு குடும்ப அமர்வை ஏற்படுத்துகின்ற போது நம்முடைய நிறை குறைகள், எது தவறு, எது சரி, இனி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பனவற்றையெல்லாம் அங்கே நாம் பேசி தீர்த்து கொள்ள முடியும். அதன் பிறகு நமது வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே ஒரு மிக பெரும் குடும்பமாக ஆகிவிட்டு இருக்கின்றோம். இறைவன் கூறியது போல நாம் பல சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆகிவிட்டு இருக்கின்றோம். எனவே நாமும் இது போல பல சமூக மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்திலே அமர்ந்து நாம் பேசுகின்ற போது நமக்கிடையே இருக்கக்கூடிய உறவு இன்னும் பலமாகும். ஏனென்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய தாய் தந்தையர் என்பவர் ஒருவர் தான். இது போன்ற அமர்வுகளிலே நாம் அமர்ந்து பேசுகின்ற போது
நமக்கிடையே இருக்கக்கூடிய ஐயங்கள் தெளிவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சகோதரர்கள். நமது உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும் இது போன்ற அமர்வுகள் வாய்ப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சிக்கு, நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்திருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை குறித்தும் அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வை குறித்தும் உங்களோடு இந்த அமர்விலே நான் கலந்துரையாட விரும்புகின்றேன் சகோதரர். நிச்சயமாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்க்கை இயல்பாக சென்று கொண்டிருக்கின்றது. ஆனாலும் நம்மை சுற்றி ஏராளமான பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மனித சமூகம் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. முதலாவதாக அரசியல் ரீதியான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கின்றோம். இன்றைக்கு கடைந்தெடுத்த குணக்கேடர்கள் உலகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களால் உலகம் அமைதி இல்லாமல் தவிக்கின்றது. எல்லா இடங்களிலும் போர்களும் யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. கொலைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இது ஒரு வகையான பிரச்சனை. அடுத்ததாக பொருளாதார நெருக்கடிகளுக்கு நாம் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உலகளவிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஏழ்மையை நோக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சிறு குறு தொழில்கள் எல்லாம் முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வேலையில்லா திண்டாட்டம் என்பது எல்லா நாடுகளிலுமே தலைவிரித்து ஆடுவதை நாம் பார்க்கின்றோம். விலைவாசியோ எல்லா நாடுகளிலுமே விண்ணை தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக ஆரோக்கிய பிரச்சனை, சுகாதார பிரச்சனை. இன்றைக்கு பார்க்கின்றோம், நோய் இல்லாதவர்களே இல்லை. ஒரு காலத்தில் மருத்துவமனைகள் குறைவாக இருந்தது. பஹ்ரைனில் கூட 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலை வேறு. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மருத்துவமனைகளை தொடங்கி கொண்டிருக்கின்றார்கள். நோய்கள் உருவாக்கப்படுகின்றன. கொரோனா என்ற பெருந்தொற்றில் இருந்து 2 வருட காலம் நாம் மிக பெரும் வேதனையை அனுபவித்து இப்போதுதான் மீண்டிருக்கின்றோம். இவ்வாறான நோய்கள் மக்களுக்கு மத்தியிலே புது புது அச்சங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது, பீதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இளவயது மரணங்கள் அதிகரித்திருப்பதை நீங்கள் எல்லாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்போதாவது எங்காவது கேள்விப்படுகின்ற கேன்சர் என்கின்ற பெருநோய் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் சர்வ சாதாரணமாக நாம் கேள்விப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. ஆக இப்படியான நோய்களை குறித்த பிரச்சனைகள் இந்த உலகத்திலே அதிகமாகி கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகள். இன்றைக்கு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே செல்கின்றது. டெல்லி போன்ற மாநகரங்களிலே சில வேளை பயணிக்க முடியாத அளவிற்கு காற்று மாசுபடுகின்றது. அதே போல ஓசோன் படலம் என்பது அங்கு ஓட்டை விழுந்திருக்கின்றது. பனிப்பாறைகள் உருகி கொண்டிருக்கின்றன. காலநிலைகளில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. மழை காலம் தவறி பெய்கின்றது. இப்போது பஹ்ரைனில் எல்லாம் இப்போதும் மழை பெய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெய்ய வேண்டிய காலகட்டத்திலே மழை பெய்யாமல் மற்ற காலங்களில் மழை பொழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்கள். இவையெல்லாம் மனிதர்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஏன் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன? மனிதர்களுக்கு மத்தியிலே இவ்வளவு குழப்பங்கள் ஏன் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், இறைவன் தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், எப்போது மனிதர்களுக்கு மத்தியிலே பண்பாட்டு வீழ்ச்சி ஏற்படுகின்றதோ, ஒழுக்க வீழ்ச்சி ஏற்படுகின்றதோ, அப்போதெல்லாம் நாம் இது போன்ற சோதனைகளை அவர்களுக்கு இறக்குவோம், அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்தில் நல்லவர்கள் வாழ்ந்தால் அவர்கள் அந்த நன்மையையும் பெற்றுக் கொள்ளலாம். மூதுரையிலே ஔவையார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்கிறார். அதாவது நாம் நெல்லுக்கு நீர் பாய்ச்சுகின்ற போது அந்த வாய்க்கால் எந்த வழித்தடங்களில் ஓடுகின்றதோ அந்த வழித்தடங்களில் இருக்கின்ற புற்பூண்டுகள் எல்லாம் அதனால் பயன்பெறுகின்றன. நெல்லுக்கு சேர வேண்டிய அந்த தண்ணீரை கொண்டு புற்பூண்டுகள் எல்லாம் பசுமை அடைகின்றன. அதே போல ஒரு சமூகத்தில் ஒரு மனிதர் நல்லவராக இருக்கின்றார், நற்பண்புடையவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் பெய்யால் மழை பொழியும். அந்த மழையை கொண்டு அந்த சமூக மக்கள் பயன்பெறுவார்கள் என்று அவை பிராட்டி குறிப்பிட்டு காட்டுகின்றார் மூதுரையில். அதே போல்தான் மனிதர்கள் தீமை செய்தால் அந்த தீமையினுடைய பயனை அந்த மனிதன் மட்டுமல்ல, அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகமும் சுவைக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது சகோதரர்கள். இறைவன் இதனை திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான்.
மக்கள் தங்கள் கரங்களால் எதை சம்பாதித்தார்களோ அதன் காரணமாக தரையிலும் கடலிலும் அராஜகமும் குழப்பமும் தோன்றிவிட்டிருக்கின்றன. அவர்கள் செய்த செயல்களின் விளைவை அவர்கள் சுவைப்பதற்காக, அதனால் அவர்கள் தீமை புரிவதில் இருந்து விலகிவிடக் கூடும் என்று இறைவன் திருமறையிலே எச்சரிக்கின்றார். மனிதர்கள் தீமை புரிகின்ற போது இது போன்ற சூழலியல் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, நோய் தொற்றுகள் ஏற்படுகின்றன, பொருத்தமில்லாதவர்கள் தலைமை பதவிக்கு வருவார்கள், மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளும் குழப்பங்களும் இதன் மூலம் அதிகமாகின்றன. சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், உலக அளவிலே மனித உரிமைகள் மீறப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீதி என்பது ஆளுக்கு ஆள் மாறுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆளுக்கு ஒரு நீதி, ஒரு ஜாதியை சேர்ந்தவனுக்கு ஒரு நீதி என்கின்ற நிலை நிலவுகின்றது. கொடுப்பதற்கு ஒரு அளவுகோலும் வாங்குவதற்கு ஒரு அளவுகோலும் என்று தனி மனிதர்களும் அரசும் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். போதை மற்றும் மது என்பது பரவலாகி கொண்டிருக்கின்றது. இளைஞர்களினுடைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் போகப் பொருளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போல கலை ஆபாசங்களினுடைய பிறப்பிடமாக மாறிவிட்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கல்வியை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிவிட்டு நாம் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றோம், நல்லபடியாக வீடு வந்து சேர வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால், தீமைகளை பள்ளிக்கூடங்களில் இருந்து பிறரிடமிருந்து கற்றுக்கொண்டு வரக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. கல்வி என்பது வியாபாரமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மருத்துவம் என்பது மாஃபியாக்களினுடைய கூடாரமாக ஆகிவிட்டு இருக்கின்றது. மருத்துவம் என்பது சேவை என்பதை தாண்டி வியாபாரமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் வாழ்வதற்காக இருக்கக்கூடிய வியாபாரம் என்பது சிறு குறு தொழில்களை முடக்கி அவையெல்லாம் பெரு வணிகர்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, தனியார்களுக்கு தாரை வார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படியாக உலகத்திலே மிக பெரும் சீரழிவுகள், ஒழுக்க சீர்கேடுகள் ஏற்பட்டு மனிதர்கள் மிக பெரும் இன்னல்களுக்கு ஆளாகிவிட்டு இருக்கின்றார்கள். சகோதரர்கள், எனவே இவ்வாறான ஒழுக்க சீர்கேடுகள், அநீதங்கள் ஏற்படுகின்ற போது இறைவன் சோதனையை அனுப்புகின்றார். பொதுவாக இந்த பிரபஞ்சம் என்பது மிக சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய கட்டளையை ஏற்று எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இறைவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அந்த பிரபஞ்ச நீதிக்கு உட்பட்டு இயங்க வேண்டும். நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரபஞ்சம் என்பது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்திலே கிட்டத்தட்ட 200 பில்லியன் கேலக்சிகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சுட்டி காட்டுகின்றார்கள். விண்வெளி கூட்டங்கள் 200 பில்லியன் கேலக்சி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கும் அதிகமான கேலக்சிகள் இருக்கின்றன. ஒரு கேலக்சியில் 30,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒரு கேலக்சியில் 30,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றியும் கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பை இறைவன் படைத்திருக்கின்றார் இல்லையா? இவைகளில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அது பிரபஞ்சமே வெடித்து சிதறிவிடக்கூடிய நிலையில் மாறிவிடும். உதாரணத்திற்கு, சூரியன் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் இருந்து ஒரு சான் கீழே இறங்கி வந்து விட்டால் பூமி வெப்பத்தால் பொசுங்கிவிடும். அதே நேரத்தில் பூமி சூரியனிலிருந்து சற்று கீழே சென்று விட்டால், சூரியன் உயர்ந்து விட்டால் பூமி குளிரால் உறைந்து போய்விடும். அதில் மனிதர்கள் வாழ முடியாது. அப்படி என்றால் இவை எவற்றுக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றன என்று சொன்னால், இறைவனுக்கு கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவற்றிலே எந்த விதமான மாறுபாடுகளும் ஏற்படுவதில்லை. எனவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த படைப்புகளோடு இறைவனின் இன்னொரு படைப்பான மனிதர்களாகிய நாமும் இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டு வாழ வேண்டும். அவைகளுக்கெல்லாம் அவை இட்ட கட்டளையை செவ்வையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. மனிதர்களுக்கு மட்டும் இறைவன் ஒரு சோதனையை வைத்திருக்கின்றான். என்னவென்று சொன்னால், நீங்கள் விரும்பினால் கட்டுப்பட்டு வாழலாம், விரும்பாவிட்டால் உங்கள் மன இச்சையின்படி நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். ஏன் என்று சொன்னால், மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் வீடு வேறு என்கின்ற சூனத்தை வைத்திருக்கின்றான். பிரபஞ்சத்தில் உள்ள எந்த படைப்புகளுக்கும் வீடு வேறு என்கின்ற சூனம் இல்லை. இந்த வீடு பேர் என்கின்ற சூனத்தை குறித்து தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதங்கள் கூறுகின்றன. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுகள் கூறுகின்றன.
எந்தெந்த சமயங்கள் எல்லாம் இறை நம்பிக்கையை பற்றி கூறுகின்றதோ அந்த சமயங்கள் அனைத்துமே வீடு வேறு என்கின்ற சுவனத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. எனவே இந்த சுவனத்தை பிற படைப்புகளுக்கு இல்லாத இந்த சுவனத்தை மனிதன் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் சீராக இயங்குவதற்குரிய உதவியை இந்த மனிதனும் சேர்ந்து செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தனது நற்பண்புகளின் மூலமாக செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு கட்டளையிடுகின்றார். எனவேதான் இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகின்றது, இறை நம்பிக்கை என்பது வெறும் வணக்க வழிபாடுகள் அல்ல. நீங்கள் தொழுதால், ஹஜ்ஜு செய்தால் அல்லது ஜக்காத்தை கொடுத்து விட்டால் ஒரு மனிதன் அந்த வீடு வெற்றை அடைந்து விட முடியாது. இதன் மூலமாக நற்பண்புடையவனாக அந்த மனிதன் மாற வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. சகோதரர்களே, சகோதரிகள், இஸ்லாம் கூறுகின்றது மார்க்கம் என்பது படைத்த இறைவனோடு உண்மையாக நடந்து கொள்வது, படைத்த இறைவனோடு உண்மையாக நடந்து கொள்வது, இறைவனின் படைப்புகளோடு பண்பாடாக நடந்து கொள்வது, இதற்கு பெயர் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் இறை தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், வாய்மையுடன் பிறருக்கு நலன் நாடுவதுதான் இஸ்லாம். அவர்கள் எந்த மதத்தை, எந்த இனத்தை, எந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு மத்தியில் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும், அதுதான் இஸ்லாம். இறைவன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், தன்னை அஞ்சி வாழ்பவர்களோடும் மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்பவர்களோடும் தான் இறைவன் இருக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் குனிந்தும் பணிந்தும் இறைவனை வணங்குங்கள், பிற மனிதர்களுக்கு அதிகமாக நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் வீடு வேறாகிய சுவனத்தை அடைய முடியும் என்று இறைவன் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். சகோதரர்கள், எனவே மார்க்கம் என்பது, மதம் என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயங்களை நிறைவேற்றி விட்டு செல்வதல்ல. அந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக ஒரு மனிதன் நற்குணங்களை பெற்றவனாக மாற வேண்டும், நல்ல பண்பாட்டை பெற்றவனாக மாற வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இறை தூதர்கள் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், நீங்கள் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டால், மறுமை வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டால், பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருந்து விடுங்கள். நீங்கள் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால், மறுமை வாழ்க்கையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால், விருந்தினர்களை நல்ல முறையில் உபசரியுங்கள். நீங்கள் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால், மறுமை வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால், நீங்கள் பிறரின் தவறுகளை மன்னித்து விடுங்கள். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், ஏழைகளுக்கு உணவளியுங்கள். நீங்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், மறுமையின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், உங்களது அண்டை வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். எவன் ஒருவனுடைய நாவில் இருந்தும் கரத்தில் இருந்தும் அண்டை வீட்டுக்காரர்கள் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் ஒருபோதும் இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது என்று இறை தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், ஒரு மனிதன் மரணித்து விட்ட பிறகு நாளைக்கு எழுப்பப்படுகின்ற போது, நன்மை தீமைக்கான எடைத்தராசிலே அவனுடைய செயல்பாடுகள் நிறுக்கப்படுகின்ற போது எது அதிக கனமுடையதாக இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய தொழுகையோ பிற வழிபாடுகளோ அல்ல, அவனுடைய நற்குணங்கள் தான் இருக்கும் என்று இறை தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். சகோதரர்கள், பண்பாடுகளும் இந்த ஒழுக்கங்களும் இந்த நற்குணங்களும் பேணப்படுகின்ற போது தனி மனிதனுடைய வாழ்க்கை அமைதி பெறுகின்றது, ஒரு குடும்பம் அமைதி பெறுகின்றது, ஒரு சமூகம் அமைதி பெறுகின்றது. எனவே இந்த பூமியிலே நாம் அமைதியான வாழ்க்கையை வாழலாம், நற்குணங்களை நாம் நிறைவு செய்கின்ற போது. அதே நேரத்திலே மனிதர்கள் இவற்றிலே தவறிழைக்கின்ற போது, வரம்பு மீறுகின்ற போது, அநீதமாக நடந்து கொள்கின்ற போது என்ன நடக்கும் என்று சொன்னால், வாழ்க்கையில் சமநிலை என்பது சீர்குலைந்து போய்விடும். அநீதமாக நடந்தால் சமநிலை என்பது சீர்குலைந்து போய்விடும். நண்பர்களுக்கு மத்தியிலே அதனால் பிரச்சனை ஏற்படும், கணவன் மனைவி உறவிலே பிரிவினை ஏற்படும், தாய் தந்தையருடைய உறவிலே சிக்கல்கள் ஏற்படும், தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்படும், ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையே பகை மூலம் இதனால் போர் தொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். இவ்வாறாக மனித சமூகம் அதன் மூலம் சீர்குலைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மனிதர்கள் நற்குணங்களால் உருவாக்கப்பட வேண்டும். எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசு காவல்துறையை அணுகலாம், காவல்துறையை நியமிக்கலாம் இல்லையா?
சட்டம் ஒழுங்கு சீர்கெடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். கொலை, கொள்ளை, திருட்டு சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறை உதவி புரியும். ஆனால் ஒரு மனிதன் நற்குணத்தோடு இருக்கின்றானா, தீய குணத்தோடு இருக்கின்றானா, அவன் நற்பணிகளை செய்கின்றானா அல்லது தீமை புரிகின்றானா, பொய் பேசுகின்றானா, புறம் பேசுகின்றானா, வாக்குறுதிக்கு மாறு செய்கின்றானா என்பதை எல்லாம் கண்காணிப்பது ஒரு அரசினுடைய வேலை அல்ல. அது முடியவும் முடியாது. நீதிமன்றம் இந்த அடிப்படையிலே தீர்ப்பும் வழங்க முடியாது. இவன் என்னை குறித்து புறம் பேசி விட்டான் என்பதற்காக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க முடியாது. காவல்துறை இதை குறித்து நடவடிக்கையும் எடுக்க முடியாது, இல்லையா? ஆனால் இதற்கு மாறாக இவர்கள் தான் மனிதர்களுக்கு அதிகமான தீமைகளை இன்றைக்கு இழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில நீதிபதிகள் அவர்களுடைய பதவி காலத்திலே தீர்ப்பை வழங்கிவிட்டு பதவிக்கு பிறகு ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக மாறிவிடுகின்றார்கள். எனவே நீதித்துறையில் யார் நேர்மையாக செயல்படுகின்றார்கள், யார் கருப்பாடுகளாக இருக்கின்றார்கள் என்பதை கண்டறிய முடியவில்லை. ஒரு அரசை நம்ப முடியவில்லை. அரசே மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழலை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இப்படி மக்களில் பெரும்பாலானவர்கள், ஆட்சியாளர்கள் ஏன் இப்படி அநீதங்களை மக்களின் மீது திணிக்கின்றார்கள், செய்கின்றார்கள் என்று சொன்னால், இவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இல்லையா என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள். சாதாரணமான மக்களை விட மிக அதிகமான இறை நம்பிக்கை அவர்களிடம்தான் இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடவுளின் பெயரை வைத்துதான் அவர்கள் அரசியலையே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு வலிமையான இறை நம்பிக்கை அவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றானா என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. இறைவன் எங்கே நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான்? இறைவன் எங்கே நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான்? நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அந்த இறைவன் நம்மை எழுப்பி இனி கேள்வியா கேட்கப் போகின்றான். எனவே இந்த வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்துவிடப் போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. எனவே நாம் செய்வதை செய்து கொள்ளலாம் என்றுதான் மக்களில் பெரும்பாலானவர்கள் மீண்டும் மீண்டும் தவறின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சியாளர்கள் மீண்டும் மீண்டும் பாவங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே இறைவன் என்பவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இறைவன் நமது செயல்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நமது எண்ணம், நமது சொல், நமது செயல், நமது பேச்சு, நமது பார்வை, இவை எல்லாவற்றையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், இல்லையா? இந்த இறைவன் நமது செயல்களுக்கு உரிய கூலியை நாளைக்கு மறுமையில் தருவதற்காக இருக்கின்றான். கண்காணித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, இவை எல்லாவற்றையும் இறைவன் பதிவு செய்தும் வைத்திருக்கின்றான், பதிவு செய்து கொண்டே இருக்கின்றான். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்மால் கேமராவில் பதிவு செய்ய முடிகின்றது என்று சொன்னால், இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை படைத்த இறைவனால் நமது செயல்களை பதிவு செய்ய முடியாதா? இறைவன் பதிவு செய்து கொண்டிருக்கின்றான். எனவே எந்த ஒரு மனிதன் இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்று வாழ்கின்றானோ, அவன் பிற மனிதர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டான். தனது குடும்பத்தினரோடு அவன் நல்ல முறையிலே நடந்து கொள்வான். தனது அண்டை வீட்டுக்காரர்களுடைய உரிமையை அவன் பேணுவான். அவன் வியாபாரத்திலே மோசடி செய்ய மாட்டான். அவன் அரசியலிலே பொய்யான வாக்குறுதிகளை தரமாட்டான். பிற மக்களுடைய உரிமைகளை அவன் பறிக்க மாட்டான். ஏன் என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்திலே இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த உணர்வு இருந்தால் மனிதர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படாது. அண்டை வீட்டுக்காரர்களுக்கு இடையில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் ஏற்படாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்காது. வலிய நாட்டினுடைய வளங்களை சுரண்டி கொண்டு போக மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், நான் இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டும், இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே இந்த உன்னத பண்பை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது? ஒரு அரசால், நீதித்துறையால், காவல்துறையால் ஏற்படுத்த முடியாத இந்த உணர்வை எப்படி ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால், இறைவன் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், நோன்பின் மூலமாக நீங்கள் அந்த பண்பை பெற்றுக் கொள்ளலாம். சகோதரர் அவர்கள் அந்த வசனத்தை தான் உங்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். உங்களுக்கு முன் வந்து சென்ற நபிமார்கள், உங்களுக்கு முன் வந்து சென்ற சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டது போல்தான் உங்கள் மீதும் நான் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன். இதன் மூலம் நீங்கள் இறையச்சத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகின்றார். எனவே நோன்பு என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, அதற்கு முன்பு பல இறை தூதர்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள். அந்த இறை தூதர்கள்
அவர்களை பின்பற்றிய மக்களின் மீதும் நோன்பை கடமையாக்கியதாக இறைவன் குறிப்பிடுகின்றான். இன்றைக்கு இந்து பெருமக்களுக்கு மத்தியிலே உபவாசம் என்ற பெயரிலோ அல்லது விரதம் என்ற பெயரிலோ இன்றைக்கும் நோன்பு இருக்கின்றது. பௌத்தர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது, சீக்கியர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது, யூதர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது. எனவே சமய சார்புடைய அனைத்து மக்களுமே இந்த நோன்பை, இந்த விரதத்தை, இந்த உபவாசத்தை ஏதாவது ஒரு வகையிலே நாம் கடைபிடித்து வருகின்றோம் என்று சொன்னால் இதனை யார் சொல்லிக் கொடுத்தது? இறைவன் கூறுகின்றான், நான் தான் எல்லா சமூக மக்களின் மீதும் அந்தந்த காலகட்டத்திலே இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கின்றேன். ஆனால் என்ன ஒரு கவலையான விஷயம் என்று சொன்னால், இந்த நோன்பினுடைய நோக்கத்தை நாம் மறந்துவிட்டு இருக்கின்றோம். இந்த நோன்பினுடைய நோக்கத்தை மறந்துவிட்டு இருக்கின்றோம். பெரும்பாலான முஸ்லிம்கள் கூட இந்த நோன்பினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்வதில்லை. இறை தூதர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், எவர் ஒருவர் நோன்பு வைத்துவிட்டு பொய்யான பேச்சு பேசுவதையும் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் விட்டுவிடவில்லையோ அவருடைய நோன்பால் இறைவனுக்கு எந்த விதமான பயனும் இல்லை, அவர் நோன்பு நோக்கவில்லை என்று இறைவன் குறிப்பிடுகின்றார், இறை தூதர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நோன்பு என்பது இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த உணர்வை இந்த 30 நாட்களுக்கும் நோன்பு நமக்கு ஏற்படுத்துகின்றது. சகோதரர்களே, சகோதரிகளே, வீட்டிலே நாம் இருக்கின்றோம், நமக்கு முன்னால் உணவு இருக்கின்றது, நமக்கு முன்னால் தண்ணீரும் இருக்கின்றது, ஆனால் அதை அருந்துவதில்லை. ஒரு குழந்தையை நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாமிய குழந்தைகளை, உங்கள் அக்கம் பக்கத்து குழந்தைகளை பார்க்கலாம், நோன்பு வைத்திருக்கும், தண்ணீர் தாகம் இருக்கும். நீங்கள் அழைத்து சோதித்து பாருங்கள், இந்த தண்ணீரை கொஞ்சம் குடித்து விடு. இல்லை, குடிக்க மாட்டேன். ஏன் என்று சொன்னால் நோன்பு முறிந்து போய்விடும் என்று அந்த குழந்தை கூறும். முஸ்லிம்கள் அவ்வாறு தான் கூறுவார்கள், நோன்பு முறிந்து போய்விடும். யாரும் தான் இல்லையே, இந்த தண்ணீரை குடித்தால் என்ன? இல்லை, இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த உணர்வை 30 நாட்களும் ஒரு மனிதன் பெற வேண்டும். இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய கரங்களால் உழைத்த காசினால் பெறப்பட்ட உணவும் தண்ணீரும் என் அருகில் இருக்கின்றது, எனது வீட்டிலே இருக்கின்றது, எனது வீட்டிலே யாரும் இல்லை, எனது அலுவலகத்திலே யாரும் இல்லை. ஆனாலும் இறைவன் தடுத்திருக்கின்றான் என்ற காரணத்தினால் இதை உண்ணவோ பருகவோ நான் மாட்டேன். ஏனென்று சொன்னால் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த உணர்வை தொடர்ந்து 30 நாட்களுக்கு நோன்பு மனிதனுடைய உள்ளத்திலே விதைக்கின்றது. இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த 30 நாட்களுக்கு பிறகு மனிதனுடைய ஆழ் மனதிலே இந்த உணர்வு பதிந்து விட்ட பிறகு இறைவன் இப்போது கேட்கின்றான், உனக்கு அனுமதிக்கப்பட்ட பொருளை கூட உன்னால் தடுக்கக்கூடிய வலிமை உனக்கு இருக்கின்றது, ஆன்ம பலம் உனக்கு இருக்கின்றது. எனவே நீ பலவீனமானவன் அல்ல. இனி இருக்கக்கூடிய காலத்தில் 11 மாத காலத்திலும் உனக்கு தடுக்கப்பட்ட விஷயங்களில் இருந்து நீ விலகி இருக்க வேண்டும். தவறான பார்வையை செலுத்த வேண்டாம், தவறான முறையில் பிறருடைய பொருட்களை அபகரித்து உண்ண வேண்டாம், பொய் பேச வேண்டாம், பிறரை குறித்து அவதூறு பேச வேண்டாம், புறம் பேச வேண்டாம், மதுவின் பக்கம் செல்ல வேண்டாம், போதையின் பக்கம் செல்ல வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அந்த 1 மாதத்தில் எந்த இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருந்தானோ அதே இறைவன் தான் இப்போதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உணர்வை இந்த மனிதன் பெற வேண்டும் என்று இந்த நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே நாம் நோன்பை அணுகுகின்ற போது, அப்படியான பயிற்சியை பெற்று வருகின்ற போது, அந்த மனிதனால் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு வாழுகின்ற ஒரு மனிதன் முதலில் அவனது ஆன்மாவிற்கு அவன் நன்மையை இழைத்துக் கொள்கின்றான், நன்மையை தேடிக்கொள்கின்றான், இல்லையா? அதன் பிறகு அந்த மனிதனால் அவனது குடும்பம் அமைதி பெறுகின்றது. அவன் தாய் தந்தையரிடத்திலே வரம்பு மீறி நடந்து கொள்ள மாட்டான், அவன் மனைவி மக்களிடத்திலே வரம்பு மீறி நடந்து கொள்ள மாட்டான், அடக்குமுறையை அவர்கள் மீது திணிக்க மாட்டான், அண்டை வீட்டுக்காரர்களோடு அன்பாக இணக்கமாக பழகுவான். சமூகம் என்பது அவனால் அமைதி பெறும், அந்த இல்லம் அவனால் அமைதி பெறும், அதனால் அவனது உள்ளம் அமைதி பெறும். எனவே இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை பெற்று எந்த மனிதர்கள் வாழுகின்றார்களோ அந்த தனி மனிதர்கள் அவர்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவார்கள், மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் ஒரு நாட்டினுடைய தலைவர்களாக இருந்தால் அந்த நாட்டினுடைய குடிமக்கள் சுபிட்சமாக வாழ்வார்கள், அந்த நாட்டில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அப்படிப்பட்ட நாட்டை கொண்ட ஒரு தலைவனால் பிற நாடுகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே இந்த உணர்வை தான் இந்த ரமலான் மாதத்திலே இந்த நோன்பின் மூலமாக இறைவன் பயிற்சியாக தந்திருக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நன்மக்களாக இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு
மறு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப கூலி வழங்கப்பட இருக்கின்றது. எனவே அந்த கூலி வழங்கப்படக்கூடிய நாளில் இறைவனுடைய அன்பை பெற்று வீடு வேறு என்கின்ற சூனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே பிற மனிதர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும், நற்பண்புகளோடு வாழ வேண்டும் என்ற உணர்வை நாம் பெற வேண்டும். அந்த உணர்வோடு நாம் இந்த இடத்தை விட்டு சென்றால் நிச்சயமாக அதுதான் இறைவன் நமக்கு புரிந்த அருளாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும், நமது குடும்பத்தினரை ஆக்கி அருள வேண்டும், நமது சுற்றத்தினரை, நமது குழந்தைகளை அவ்வாறு ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே.